அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கலாமா? எல்லோரும் நல்லபடியாக இருங்க. நல்லபடியாக அம்மாந்தம்மா. இன்றைக்கி சஹருக்கு இறால் குழம்பு, கத்திரிக்காய் போட்டு இறால் குழம்பு வைக்க போகிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நல்லபடியாக இருக்கணும். இறால் குழம்பு 1/2 கிலோ இறால் வாங்கி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கு. இப்போ இதை போட்டு குழம்பு வைக்க போகிறோம். எப்படி வைக்கிறோன்னு பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பேஸ்ட்டு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி. ஒருத்தவங்க எல்லாத்துக்குமே கருவேப்பிலையை போடாதீங்கன்னு சொன்னாங்க. யார்? ஒரு சப்ஸ்கிரைபர். கருவேப்பிலை எல்லா குழம்பும் போட்டால் வாசமாக இருக்குல்ல. மீனான கறி குழம்பு எல்லாத்துக்குமே கருவேப்பிலை போடுவோம். போட்டாலே நல்லாயிருக்கும், வாசமாக. இது கொஞ்சம் உப்பு, கருவேப்பிலை போட்டது நம்ம அணக்குவோம். ஆனால் வாசத்துக்கு அது எண்ணெய் இந்த எல்லாம் வெங்காயம் தக்காளெலாம் போட்ட பிறகு போட்டோம்னாக்கு அது அப்படி கிடக்குங்கிறக்காக கடன்னு பொரியணுங்கிறதுக்காக பச்சை எண்ணெயில் ஃபஸ்ட்டு போடுறது கருவேப்பிலை. அவ்வளோது. இது கறி மசாலாத்தூள், இது 1 ஸ்பூன் மீன் மசாலாத்தூள், இது மிளகாப்பொடி. இதை பார்த்தா 1 ஸ்பூன் மாதிரியா தெரியுது. அப்புறம் என்ன, குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகா பொடி. ஓகே, கறி மசாலாவும் மீன் மசாலாவும் அதிகமாக இருக்குது. 2 ஸ்பூன் எடுத்துருக்கிய? இல்லை, நீங்கள் வச்சுருக்க கரண்டி அளவுக்கு எடுத்துருக்கிறீங்க. கரண்டி இருக்கு. அப்போ அது கரண்டின்னு சொல்லுங்கள். குழம்புக்கு வேணும்ல. அம்மா அளவுலாம் பார்க்க மாட்டாங்க, குருட்டாம்போக்கில் அள்ளி போடுறது தான். ஆனால் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதான் கணக்கு அளவு கரெக்டாக சொல்ல மாட்டாங்க. இப்போ இதில் இந்த கத்திரிக்காய் போட்டுடணும். கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கிடும். இது எதுக்கு இப்படி கத்திரிக்காய் போடுறோம் அப்படின்னா, கத்திரிக்காய் எண்ணெயில் போட்டோம்னாக்க கொஞ்சம் அது ஒரு டேஸ்ட்டு, வாசமாக சுவையாக இருக்கும். அதுக்காகத்தே கத்திரிக்காய் முதல்ல போட்டுருது. கத்திரிக்காய் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. கத்திரிக்காய் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இறாலை போட போகிறோம். மசாலாவை கரைச்சி ஊற்றுறோம் ஆணத்துக்கு. மசாலா எதுக்கு கொஞ்சம் கூட போட்டிருக்கோம்னா, ஆணம் வேணும் தேவைப்படுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் கூட போட்டிருக்கோம். அவ்வளோதான். இப்போ நல்லா தான் கத்திரிக்காய் இறால் நல்லா வெந்துட்டுப்பாங்க. இப்போ இந்த கரைச்சது இந்த மசாலாவை ஊற்றிடும். மசாலா ஊற்றிடுச்சு. அவ்வளோதானா? அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இருக்குது குழம்பு. இந்த குழம்புக்கு கொஞ்சோண்டு தேங்காய் ஊற்றணும். எப்போ ஊற்றுவியா? இதான் இப்போ கொதிக்குதுங்க. எல்லா மசாலாலாம் ஊற்றியாச்சு. ஊற்றி இது கொதிக்கச்சு குழம்பு. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. மசாலா வாடையெல்லாம் போய் இறால் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இறால்லாம் நல்லா வெந்துருச்சு. கத்தரிக்காய் வெந்துருச்சு. இப்போ என்ன செய்ய, அரை முடிக்கு குறைவாக கொஞ்சம் தேங்காய் ஊற்றிருக்கு. இதை ஊற்ற போகிறேன். அரைச்சி வச்சுருக்கு. நல்லா வலுவலுன்னு அரைச்சாச்சு தேங்காய்.
குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றியாச்சு. இது அவ்வளோதான். ஒரு கொதி கொதிக்க உடனே மல்லியில் தூவி இறக்கிற வேண்டியதே, குழம்பு ரெடி. நம்மளுக்கு ஃபுல்லாக சட்டி சுத்தமாக இருக்கணும். துருலாம் வச்சு குழம்பு வச்சா பிடிக்காது. ரொம்ப ஈஸியாக வைக்கிறது இறால் குழம்பு. ஆமாம், சின்ன பிள்ளைகளுக்குத்தே நான் சொல்லி காமிக்கிறேன். பெரிய ஆள்களுக்கெல்லாம் எல்லாமே நல்லா தெரியும். எல்லோரும் என்னை மாதிரி உள்ளவங்க எல்லா பெரிய மனுஷர்களுக்கு இறால் குழம்புலாம் சாதாரணமாக வச்சுருவாங்க ஒரு நிமிஷத்தில். சின்ன புதுசாக கொடுத்தன பண்ணுற புது பிள்ளைகளுக்கு பழகுறதுக்காக நான் சொல்கிறது. இந்த மாதிரி செய்யுங்க, சீக்கிரமாக முடிஞ்சிடும் வேலை. சிம்பிளாக இருக்குங்கிறக்காக சொல்லி காமிக்கிறேன். இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு. கொஞ்சம் மல்லி இலையை தூவி அப்படியே தூக்கி மூடி வச்சுட்டு நல்லா சகருக்கு சாப்பிட போகும்போது நல்லா சூடு காட்டி புதினா துவையில் அரைச்சி சாப்பிட வேண்டியதே சகருக்கு. இன்ஷா அல்லாஹ் சகருக்கு நாங்கள் செஞ்சுருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இதுக்கு புதினா துவையில் அரைச்சி சகருக்கு வச்சுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வாங்க எல்லோரும் சகர் செய்ய இறால் குழம்பு ஊற்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.